வாங்க, நான் தான் கரண்ட். இந்த கம்பெனில அசிஸ்டன்ட். உங்களுக்கு என்ன வாண்ட்? வெளியில போட்டு பார்த்தேன். ஓஹோ, முதலாளிய பார்க்கலான்னு வந்தேன். என்ன விசேஷம்? உங்க கம்பெனில டைப்பிஸ்ட் அதுவா? எங்க கம்பெனிக்கு பொம்பளை டைப்பிஸ்ட் தேவையில்லை, ஆம்பளைக்கு தான் வேணும். அப்படி ஒண்ணும் போர்டுல போடலையே. அடடா, நான் அப்பவே சொன்னேன். கேட்டா நான் அந்த போர்டு எழுதுறவன். பரவாயில்ல, அதை மாத்தி எழுதி போடுறேன். இந்தப்பா ப்ளீஸ், உங்க முதலாளிய பார்க்கும்படி ஏற்பாடு பண்ண. அவரை இப்ப பார்க்க முடியாதம்மா, அவர் ஒரு மாருதி. மாட்டேன் மாட்டேன், இந்த வீடு போல நான் மாட்டவே மாட்டேன். யாரு? லீலாவா? அடடே, வா லீலா, வா 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 வா, உட்கார் உட்கார் உட்கார். சார், இந்த அம்மா நான் சொல்ல சொல்ல உள்ள வந்துட்டாங்க சார். கெட் அப் ராஸ்கல். டேய், ஒண்ணாதான்டா இவனை. யாரு என்னன்னு தெரியாம வளரிக்கிட்டு. போடா, போய் காஃபி சோடா கிரஷ் எல்லாம் வாங்கிட்டு வாப்பா. மூஞ்சிய பாரு. நீ உட்கார் லீலா, உட்கார். என்ன லீலா, சௌக்கியம்லாம் எப்படி? வீட்டுல ஒண்ணும் தகராறு இல்லையே? இல்ல. இப்போ உங்க அம்மா அப்பா எல்லாம் உன் மேல சந்தோஷமாயிட்டாங்களா? ஆமா, நீ நீ எப்படி நம்ம கடையை கண்டுபிடிச்ச? இனிமே எப்போ உன்னை பார்க்க போறோமோன்னு இருந்தேன். சரதா, அது சரதா. என்ன லீலா, உன் கல்யாணம் எல்லாம் இப்போ எவ்வளவு தூரத்துல இருக்கு? அதான் கல்யாணம் தான் நான் இப்ப பண்ணிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டேனே. ஆமா 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 ஆமா, அதான் அன்னைக்கே பேப்பர்ல பார்த்தனே. ஆமா, கல்யாணம் பண்ணிக்காம எனக்கு ஏதாவது வேலை பார்க்கலான்னு ஆசை. அடே, இது என்ன இது புதுசா இருக்கு? நீ வேலை பார்க்கறதாவது? பேஷ் பேஷ். பணக்கார வீட்டு பிள்ளைங்க வேலை பார்க்கணும்னு சொல்ற குரலை இப்பதான் என் ஆயுசுலயே முதல் முறையா கேட்கிறேன். சோம்பேறித்தனமா வாழ்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமா லீலா, நீ என்ன வேலை செய்ய போற? ஏதாவது கௌரவமான வேலை. உங்க கம்பெனியில கூட டைப்பிஸ்ட் வேலை காலி இருக்கு போல இருக்கு. ஆமா, அந்த வேலை நீ என்ன லீலா விளையாடுற? என்னோட கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனி, நீ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, இந்த வேலையெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமா? பரவாயில்ல, அதனால என்ன, பழகின இடமா இருக்கிறது நல்லதுதானே. அது சரிதான் சரிதான். அப்போ இன்னைக்கே வேலை ஆரம்பிக்கிறேன். ஆரம்பி. அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க. அப்பாயின்மெண்ட் எதுக்கு? அதெல்லாம் நமக்குள்ள என்ன, நீ வேலை ஆரம்பி. அதெல்லாம் நானு இப்போ இது அப்போ எஸ் கமிங். சாப்பிடு. கரண்ட் என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிற? இன்னையில இருந்து நம்ம கம்பெனிக்கு இவங்கதான் டைப்பிஸ்ட், தெரியுமா? நீங்க என்ன பாக்குறீங்க? சேரன் செங்குட்டு நாடகத்துல சாரோட போஸ். ஆமா. அப்ப சார் வெளியில மாட்டி இருக்கிற போர்டு கலெக்ட். ஓ, நீங்க நடிகரா? இல்ல இல்ல, என் கூட ஒரு அமைச்சர் குரூப் இருக்காங்க. அவங்க எப்பவாவது நாடகம் போடுவாங்க, என்னைய ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க, பண்ணுவேன், அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரி கூட உங்ககிட்ட சொன்னனே, உனக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு நாடகமே தொழில் இல்ல, கலையில ஒரு ஆசை போல இருக்கு. ஆமா ஆமா, இப்ப உனக்கு வேலை செய்யணும்னு ஆசை இல்ல, அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை. வாங்க வாங்க. பாபு இல்ல? வந்துடுவாரு. வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. இப்பவா உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். என்ன பத்தியா? ஆமாங்க. என்ன? அன்னைக்கு நாடகத்துல உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம். நானே உணர்ச்சி வசப்பட்டேன். கீதா போர்ஷனை ரொம்ப குறைச்சிட்டீங்களே. ஒரு சீனு கூட முழுசா இல்லையே. நான் என்னமா செய்யறது? அதுக்கெல்லாம் பொறுப்பு பாபுதான். கதையும் அத மாதிரி. பரவாயில்ல, அடுத்த புது நாடகத்துல எனக்கு கூட ஒரு சான்ஸ் கிடைக்குமா? சி போடி, பாத்தியம்மா இந்த பொடுச. எனக்கே சான்ஸ் கிடைக்கலையா? இவளுக்கு சான்ஸ் இல்ல சான்ஸ். பிரேமா, வாய மூடு. சின்ன சிறுசுங்க தமாஷா பேசிட்டு இருக்கும்போது சீதா தம்பிய மாடிக்கு அழைச்சிட்டு போயேன். ஐயோ வேணாங்க, நான் இங்கே இருக்கேன். சரி வாடி போலாம். நீங்க புது நாடகம்னா எதுவா இருக்கும்? பாபு உங்ககிட்ட சொல்லல? 2 கதை இருக்கு. லைலா மஜ்னு, அனார்கலி, அகல்யா தேவி. கம்ப்ளீட் லவ் ஸ்டோரியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம 2 பேரும் காதலனும் காதலியா ஒரு ஃபுல் நாடகத்துல நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு என்னம்மா, ஆக்ட் பண்ணா போச்சு. நாடகத்திலயாவது என் ஆசை நிறைவேறட்டும். நீ என்ன சொல்ற? புரியலையா? வசனங்களை அழகாகவும் மிடுக்காகவும் பேசத்தான் தெரியும் போல் இருக்கு.
அதன் உட்பொருளை புரிந்து கொள்ள முடியாதாக்கும். ஓஹோ, உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டா சமயத்துல கைப்பொருளுக்கே ஆபத்து வந்துடுமா? புனிதமான காதல் பொருளை எதிர்பார்த்து ஏற்படுவதில்லையே. இந்தம்மா, நான் இங்க வந்தது பாபுவை பார்த்து புது நாடகத்தை பத்தி பேசுறதுக்காக. அதைத்தான் நானும் சொல்றேன். காதல் நாடகம் நடத்துவோம். நான் சொல்ற நாடகம் 1000 பேருக்கு முன்னால அழகான மேடை போட்டு. அக்னி சாட்சியா? நீ என்னம்மா நீ டேஞ்சர் பண்ற? சரி சரி, நான் போறேன். பாபு வந்த உடனே இருங்க போகலாம். என்ன மிஸ்டர் ராஜா, எங்க எப்படி திக்கு விஜயம்? பாபாபு, உன்னதான் பார்க்க வந்த நம்ம புது நாடக சம்பந்தமா. அகல்யா நாடகத்துக்கு வசனம் எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ ஒண்ணும் புது நாடகம் நடத்துறதாக உத்தேசம் இல்ல. ஏன்பா? சில பசங்க கலையை ஆதரிக்கிறேன், நாடகத்தை வளர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டு காவல் கலையை வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அமைச்சூர் கம்பெனில அத மாதிரி ஆள் யாரும் இல்லையே. ஏன் இல்ல? ராஜா வேஷம் போடுறவன்லாம் தன்னை ராஜா நினைச்சுட்டு அலையறானுங்க. நீ என்ன சொல்ற? விளக்க வேற தேவையா? இந்த பார் ராஜா, இனிமே நீ நாடகம் கிடகன்னு சொல்லிக்கிட்டு இங்க வரக்கூடாது. என் நாடக கம்பெனில உனக்கு வேலை கிடையாது. அட, இந்த பாருப்பா, நான் ஒன்னும் உன்கிட்ட வேலை தேடி வரல. எங்க எலக்ட்ரிக் ஸ்டோர்ல நான் கொடுப்பேன் 7 பேருக்கு வேலை, தெரியுமா? என்னமோ நாடக கலை மேல உள்ள பிரியத்தினால வந்த, அவ்வளவுதான். எனக்கும் நாடகம் நடத்த தெரியும்பா. அதை நிறுத்த எனக்கும் தெரியும். அட, நல்லா இருந்தியே, ஏன் இப்படி உனக்கு திடீர்னு மூளை கோளாறு? திடீர்னு ஒண்ணு இல்ல. ஓஹோ, எப்பவுமே அப்படித்தானோ? ராஜா, உன்னை நான் முதல் தடவையா மன்னிக்கிறேன். ப்ளீஸ் கெட் அவுட். பாருங்க, நீங்க இல்லைன்னா அந்த நாடக கம்பெனிக்கு பேர் இல்லைன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. ஆனா நாடக கம்பெனிக்கு சொந்தக்காரரு பாபு. பேர் உங்களுக்கு கோபம் இருக்குமா இருக்காத சார்? அதுக்காக எதுக்குடா அனாவசியமா கோச்சுக்கணும்? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பாருங்க, இந்த எலக்ட்ரிக் கம்பெனி சொந்தக்காரரு நீங்க. ஆனா கரண்ட் இல்லைன்னா எலக்ட்ரிக் கம்பெனி ஏதுன்னு ஊர்ல பேசிக்கிறதாக வச்சுக்குவோம். உங்களுக்கு கோபம் வருமா வராதா? கரண்ட் இல்லைன்னா நான் என்ன சொல்லல சார், கரண்ட் 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 இல்லைன்னா எலக்ட்ரிக் கம்பெனி ஏதுன்னு சொன்னேன். என்ன சார் இது? இதுக்கே உங்களுக்கு கோபம் வருது. அதுல வேற அந்த அம்மா வேற உங்ககிட்ட வேற ஸ்நேகதன்னு வேற பேசிக்கிறாங்க. கோபம் இருக்குமா இருக்காதா? கரண்ட், எப்படியாவது கண்டிப்பா நாம நாடகம் நடத்தியே தீரணும். நடத்துவோம். ஆனா ஹீரோயின் யாரா போடுறது? நான் போட்டுக்கிறேன் சார். என்னது? நீ போட்டுக்கிறியா? நான் ரெடி. கழுத, உன் முகத்தை கண்ணாடியில பாத்தியா? ஹீரோயின்னாக்க கதாநாயகிடா. ஓஹோ, அப்படியா? அப்ப அது முடியாது. நான் ஹீரோவாக்குன்னு பார்த்தேன். ஹீரோவா? உங்களை ஹீரோ போட்டு நாடகம் நடத்துறதுக்கு நான் என்ன அரசியல் நாடகமா நடத்த போறேன்? பல்பு இருக்குதா? போய் வியாபாரத்தை கவனி. என்ன சார் வேணும் உங்களுக்கு? 60 வாட் பல்பு வேணும். என்ன கலர்ல வேணும்? என்னென்ன கலர் இருக்கு? எங்ககிட்ட எல்லா கலர் இருக்கு சார். லீலா, நான் நாடக பார்ட்டி ஆரம்பிக்கிறத பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? ஓ, தாராளமா ஆரம்பிக்கலாமே. ஆரம்பிச்சா எனக்கு தான் வேலை அதிகமாகும். பின்ன இல்ல? ஆனா வருமானம் நிறைய வரும். நாடக வரவு, கம்பெனி வரவு எல்லாம் நிறைய வருமே. ஆமா. இன்கம் டாக்ஸ் கணக்கு எப்படி காட்ட போறீங்க? எப்படி காட்ட போறீங்களா? இது வரைக்கும் எப்படி காமிச்சேன்? அதெல்லாம் நம்ம கிட்ட டூப்பு கணக்கெல்லாம் கிடையாது. அதுக்கு இல்லைங்க, எனக்கும் ஏதாவது சம்பளம் போட்டீங்கன்னா டாக்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் பாருங்க, அதனால சொன்னேன். ஓஹோ, நீ அந்த வழியில போறியா? நான் இதுவரைக்கும் அந்த வழியை கையாண்டதில்லை, எனக்கு இப்பதான் புரியுது. அதுக்கு என்ன போட்டுக்கோ. எவ்வளவு? 300. 300? ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா? 500 போட்டுக்கோ. 500 போட்டுக்கோ. என்னது என்னது சார்? சார் என்ன சார் இது? கரண்ட் கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து நான் இந்த கம்பெனில வேலை செய்யறேன். என் சம்பளம் 50க்கு மேல ஏறல. நேற்று வந்து இந்த அம்மாவுக்கு 500 ரூபாய் சம்பளமோ? யாரா அவன் சுத்த கரண்டா இருக்கிறான்? இப்ப லீலாவுக்கு போட்டிருக்க சம்பளம் என்ன உண்மையிலேயே கொடுக்க போறான்? சும்மா இன்கம் டாக்ஸ்க்காகடா, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. யாரா இவன்? அது பெரிய பணக்கார விட்டு பொண்ணு. நம்ம சாதாரண கம்பெனி கேவலம் அந்த 500 ரூபாய் பிச்சை காசை வாங்கி அவங்களுக்கு நிறைய போகுது. அவங்க என்னமோ பொழுதுபோக்குக்காக வேலை செய்யறாங்க. சம்பளம் போட்டா அவங்க கௌரவத்துக்கு கம்மிடா. இல்ல லீலா? அப்படியா? அது சரி சார். என்னத்த இருந்தாலும் இந்த புய் கணக்கு எழுதுற சமாச்சாரம் எனக்கு பிடிக்கல சார். ஆமா, எனக்கு கூட பிடிக்கவே இல்லை. நீ சொல்லும் போதே எனக்கும் பிடிக்கல. என்னமோ நீ சொன்னியேன்னு நான் சரின்னு சொன்னேன். அப்ப சரி, கொடுக்காத பணத்தை எதுக்காக கணக்குல எழுதுவானே? இல்லை, லீலாவுக்கு சம்பளம் இல்லை. நீ போ, நீ வேலையை பாரு லீலா.